ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்தவர்களின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிந்து கொள்கிறேன். இந்த காலவெளியில் கூட தேவனுடைய வார்த்தையிலிருந்து சில விஷயங்களை நாம் தியானிக்கலாம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழி எழுதின புஸ்தகம் 19வது அதிகாரம் அதில் 16வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கட்டளையை காத்துக்கொள்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான், தன் வழிகளை அவமதிக்கிறவன் சாவான். நீ செய்தியுடைய தலைப்பு என்னன்னு சொன்னால், ஆத்துமாவை காத்துக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்கிற தலைப்பை நாம் பார்க்க போகிறோம். ஆத்துமாவை காத்துக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற தலைப்பை நாம் பார்க்க போகிறோம். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, கட்டளையை காத்துக்கொள்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். ஆத்துமான என்னன்னா, உள்ளான மனிதனை செய்து எனக்கு சொல்லுகிறது. உள்ளான மனிதனை அங்கே குறிப்பிடுகிறது. கட்டளைன்னா என்னன்னா, தேவனுடைய கட்டளை. தேவனுடைய கட்டளைன்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது 2 காரியத்தை என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து, நீ உன் முழு இதயத்தோடும் உன் முழு வெள்ளத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கருத்தத்தில் அன்பு கூறுவாயாக. இதான் பிரதான கட்டளை. 2வது கட்டளை என்னன்னா, உன் மீது அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்து வந்து அன்பு கூறுவாயாக. இந்த 2 கட்டளைகளிலே முழு நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் மறைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இப்படிப்பட்ட இந்த கட்டளையை, தேவனுடைய கட்டளையை இருதயத்தில் காத்துக்கொள்கிறவன் யாராக இருந்தாலும், எந்த பெண்ணாக இருந்தாலும், எந்த மனுஷன் இருந்தாலும், அவர்கள் தங்களுடைய உள்ளான மனிதனை காத்துக்கொள்ள முடியும் தான் வேதம் சொல்கிறது. இன்றைக்கி நம்ம மனுஷங்க சொல்லக்கூடிய வசனங்களை, வார்த்தைகளை இறுதியில் பத்திரமாக காத்துக்கொள்கிறோம். அடுத்து முக்கியமான ஒரு ரகசியத்தை சொன்னால் காத்துக்கொள்கிறோம். அல்லது ஒரு விதமான முக்கியமான விஷயங்களை தெரிந்து கொண்டால் அதை மனதிலே பொறித்து வைத்துக் கொள்கிறோம், வெளியில் விட மாட்டோம். ஆனால் தேவனுடைய கட்டளையை மட்டும் காத்துக்கொள்வது கிடையாது. நம்ம வேதம் சொல்கிறது, ஆத்துமாவை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய கட்டளையை இருதயத்தில் காத்து வைத்து அதை கை கொள்ள வேண்டும். அப்படி கை கொள்கிறவர் தான் ஆத்துமாவை காத்துக்கொள்ள முடியும் சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த ஒரு காரியத்தை மனதில் வைத்தவர்களாக உள்ளான மனிதனை காக்குவதற்கு என்ன வழி அப்படின்னு பார்க்கும்போது, தேவன் கொடுத்த கட்டளையை நாம் மனதில் வைத்து காத்துக்கொள்ள பழக வேண்டும். அப்படி காத்துக்கொள்ள பழகினால் மட்டும்தான் அந்த கட்டளையானது நம் ஆத்மாவை சரியான பாதையில் நடத்தும், நேர்மையான பாதையில் நடத்தும். அது மாத்திரமல்ல, அந்த கட்டளையானது நித்தியத்துக்கு நிறை நடத்தும். அந்த கட்டளையானது நம் ஆத்மாவை சரிப்படுத்தும், சீர்படுத்தும், செதுக்கும். இப்படிப்பட்ட பல விதங்களை பார்க்கலாம். ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொரு தேவஜனமும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் தெரிந்து கொள்கிற விஷயம் என்று சொன்னால், ஆத்மாவை காத்துக்கொள்ள ஒரே வழி தேவனுடைய கட்டளையை இருதயத்தில் காத்துக்கொள்ள வேண்டும். மற்ற தேவையில்லாதெல்லாம் காத்துக்கொண்டு மனசில் வச்சுக்கிட்டு இதுக்கெல்லாம் அப்புறப்படுத்திட்டு தேவனுடைய கட்டளையை காத்துக்கொண்டு ஆத்மாவை காக்க முன்விதிகளை என்ன செய்யணும், செயல்பட வேண்டும். இன்றைக்கி அநேகர் மனுஷன் சொன்ன ரகசியத்தை, மனுஷன் சொன்ன காரியங்களை காத்துக்கொள்வாங்க. ஆனால் தேவனுடைய கட்டளையை காத்துக்கொள்ள தவறிவிடுவாங்க. நாம் அப்படி இருக்கக்கூடாது. தேவனுடைய கட்டளையை காத்துக்கொண்டு நம் ஆத்மாவை காக்க முன்வர வேண்டும். ஆகவே இந்த செய்தி கேட்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆத்மாவை காத்துக்கொள்வது எவ்வளோ முக்கியம் எழுப்பச்சுக்கணும். ஏன் ஆத்மாவை காத்துக்கொள்ளணும்னா, ஆத்மா வந்து அழிவே இல்லாத ஒரு நிலைக்கு தான் போகுது. கோடி வருஷம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிலையில் கோடி வருஷம் முடிவே இல்லாத வாழ்க்கை இன்னைக்கு கடந்து செல்ல போகிறது. இந்த சரீரம் வந்து ஒரு 70-80 வருஷம் போயிடும், மண்ணாக போயிடும். ஆனால் ஆத்மா அப்படி இல்லை, கோடி வருஷம் தேவனோடு வாழக்கூடிய ஆத்மாவாக இருக்கிறது. ஆகவே தான் அந்த ஆத்மாவை காத்துக்கொள்வதற்கு தேவனுடைய கட்டளையை காத்துக்கொள்ள வேண்டும் சொல்லி பார்க்குறோம். ஏன்னா இந்த வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து ஆத்மாவை காத்துக்கொள்ள முன்வர வேண்டும் சொல்லி உங்கள் அனைவரையும் எங்கும் நிறைந்தவர் ஊழியங்கள் வாழ்த்துகிறது. ஆமேன், ஆமேன்.